வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரும். நீங்க வீடியோவை பொறுமையா பாத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் பாகிஸ்தான் இரண்டாவது ஓடிஐ மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னமும் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டிப் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல உங்களுக்காகவே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னமும் நம்ம எக்ஸல் 11ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. காரணம் என்ட்ரி ஃபீஸ்ல ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி டிடிஎஸ் எல்லாமே ஃப்ரீ. அதுக்கப்புறம் நீங்க நினைச்சீங்கன்னா எப்ப வேணாலும் உங்க காசை எடுத்துக்கிறதுக்கு முடியும். ஒரு 20 செகண்ட் போதும் எடுத்துடலாம். ஸோ அதனால பிளஸ் ஸ்மால் லீக்ல விளாடுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா புது புது ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்போனன்ட் கூட போதெல்லாம் கான்டெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஃபில் ஆகும். ஸோ இது வரைக்கும் ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா ஒரு டைம் ஜாயின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். டெய்லி ஃப்ரீ கிவ்அவே எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் பிச் ரிப்போர்ட் ஏற்கனவே தெரியும். ஃபர்ஸ்ட் ஓடிஐ எந்த பிச்சில் நடந்ததோ அதே பிச்சில் தான் வந்து ரெண்டாவது ஓடிஐ நடக்கும். ஸோ பிச்சு பெருசா நம்ம ஃபர்ஸ்ட் ஓடிஐல சொன்னது போல அதுல இருந்து பெரிய மாறுதல்லாம் எல்லாம் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா 2 மேட்ச் நடந்திருக்காங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 315. ஸோ ஓரளவுக்கு லாஸ்ட் மேட்ச் 280 அந்த மாதிரி வந்துருச்சு. ஹை ஸ்கோர் 351, லோ ஸ்கோர் 151 வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா ஸ்கோர் பண்ணாங்க. அண்ட் 2 மேட்ச் தான் ஆடி இருக்கிறாங்க ரீசெண்டா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டைரக்டா ப்ரெடிக்ஷன் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸோட பாசிபிள் 11 யாரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? பிரெண்டன் கிங், லெவிஸ், கார்டி, சாய்ஹோப், ரூதர்ஃபோர்டு, சேஸ், ரொமாரியோ ஷெப்பர்டு, மோட்டி, பிளேட்ஸ், அடுத்து வந்து நம்மளுடைய சமர் ஜோசப், அதுக்கப்புறம் வந்து சைடன் ஜீலஸ். ஸோ இவங்க தான் வெஸ்ட் இண்டீஸோட மேபி ப்ராபபிள் 11ஆ இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஜஸ்டின் கிரீவஸ், ஸோ அவரு வேணா இந்த மேட்ச் வந்து யாருக்காச்சும் பதிலாக உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்கு. மற்றபடி பெருசா எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பாகிஸ்தானோட பாசிபிள் லெவலும் பார்த்துடலாம். ஸோ பாகிஸ்தானும் அவங்க டீம்ல எந்த ஒரு சேஞ்சும் பண்றதுக்கான வாய்ப்பு மிக குறைவு தான். ஏன்னா அவங்களும் வந்து ஓப்பனிங் சௌஃபிக்கு, அயூபு, பாபரு, ரிஸ்வானு, அகா சல்மான், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நவாஸ், அப்புறம் வந்து ஹுசைன் டேலட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்கஸ் அக்மானு, அஃப்ரிடி, முக்கியமே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிஷிம்சா. ஸோ இவங்களும் பாசிபிள் லெவல்ல எந்த ஒரு சேஞ்சும் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. வெஸ்ட் இண்டீஸ்ல வேணா ஜஸ்டின் குரூவிஸ் வந்து உள்ள வரலாம் மேபி. ஸோ அவ்வளவுதான். இப்போ நம்ம வந்து டைரக்டா ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங் ஆப்ஷன் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். எத்தனை பேர் இருக்காங்க? 1, சமர் ஜோசப் 2, அப்புறம் வந்து பிளெட்ஸ் வந்து 3, அடுத்து 4வது வந்து மோட்டி, 5வது வந்து ரொமாரியோ ஷெப்பர்டு, 6வது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சேஸ் இருக்காங்க. ஸோ இந்த 6 பேருமே வெஸ்ட் இண்டீஸ்ல பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பவுலிங் ஆப்ஷன் எல்லாருக்குமே இருக்கு. ஷெப்பர்டா இருக்கட்டும், மோட்டியா இருக்கட்டும், பிளேட்ஸா இருக்கட்டும், சமர் ஜோசப், ஜீலஸ் அண்ட் ரோட்டன் சேஸ். இதுல வந்து இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஃபாஸ்ட் அட்டாக் நல்லா இருக்கு. ஸ்பின்னர்ஸ் ஓரளவுக்கு டீசென்டான ஒரு அட்டாக் வச்சிருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தானுமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின்னுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பிச்சில் வந்து ஸ்பின்னுக்கு நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பாகிஸ்தான்ல 30 ஓவர் கிட்ட ஸ்பின் தான் பவுல் பண்ணாங்க. மிடில் ஃபுல்லா ஸ்பின்னர் அட்டாக் தான். ஃபர்ஸ்ட் இனிஷியலும் டெத்லேயும் தான் ஃபாஸ்ட். இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த டீம்ல இனிஷியல்ல பவுல் பண்ண போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீலஸ் வந்து பவுல் பண்ணுவார். ஏன்னா அவர் பால் வந்து கொஞ்சம் இனிஷியல்ல நல்லா இருக்கும். அதே போல பிளட்ஸ் நல்ல யங் டேலண்டட் பிளேயர்ஸ் 2 பேருமே. அதனால 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமோட இனிஷியல்லே பவுல் பண்ணுவாங்க. 1வது ஓவர், 2வது ஓவர், 3வது ஓவர், 4வது ஓவர் அப்படி. கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சமர் ஜோசப் உள்ள வந்துருவார். அவருடைய வந்து அட்டாக் இருக்கும் கொஞ்சம். அதுக்கப்புறம் டெத்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீலஸும் பவுல் பண்றாரு, சமர் ஜோசப் பவுல் பண்றாரு, பிளிட்ஸ். ஸோ இந்த 3 பவுலர்ஸையுமே நம்ம கிராண்ட் லீக்ல ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணணும். கிராண்ட் லீக்ல கண்டிப்பா நீங்க வந்து சம்மர் ஜோசப் வந்து கேப்டனா போட்டீங்கன்னா ஜீலஸை வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு டீம்ல. இல்ல ஒரு டீம்ல வந்து
சீலஸை வந்து கேப்டனா போட்டு பாத்தீங்கன்னா நீங்க பிளட்ஸ் வைஸ் கேப்டனா போட்டு பார்க்கலாம். ஸோ அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நீங்க வந்து இந்த 3 பேரையுமே கிராண்ட் லீக்ல நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணலாம். வித் காம்பினேஷன் வைஸா நீங்க வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த கண்டிப்பா இந்த 3 பேர்கிட்ட இருந்துமே நம்ம வந்து மேக்சிமம் ஒரு 4ல இருந்து 5 விக்கெட் வரைக்கும் இன்னைக்கு பர்டிகுலர் இந்த 2வது ஓடியில நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா பாகிஸ்தானும் ஃபர்ஸ்ட் விக்கெட் விட்டாங்க, அப்புறம் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் செட் ஆகி இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்டி அவருடைய 10 ஓவர் மெயின் ஸ்பின் அப்படிங்கிறதுனால அவருடைய 10 ஓவரை பவுல் பண்ணிடுவாரு. நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்னேன், அதே போல 10 ஓவர் பவுல் பண்ணாரு. மினிமம் விக்கெட் கேரண்டி. நீங்க அவரை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து 1ல இருந்து 2 விக்கெட், குறைந்தது 1 விக்கெட், அதிகபட்சமா 2 விக்கெட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி எடுத்து கொடுத்துருவாருன்னு நம்ம நம்பலாம். ரொமாரியோ ஷெப்பர்ட் அண்ட் சேஸ் இந்த 2 பேரும் சேர்ந்துதான் ஒரு 10ல இருந்து 15 ஓவர் பவுல் பண்ண போறாங்க. 2 பேருக்குமே பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அது சேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பின் கிரவுண்டுங்கிறதுனால நம்ம வந்து கண்டிப்பா 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ரொமாரியோ ஷெப்பர்ட் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு. அதிகபட்சம் வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம 1 விக்கெட் வரைக்கும் வேணா எதிர்பார்க்கலாம். அதிகபட்சமே நான் 1 விக்கெட் தான் சொல்றேன். சோ இதுதான் இவங்களுடைய பவுலிங் ஆப்ஷன். ஏன்னா மோட்டி 10 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு, சம்மர் ஜோசப் 10 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு, சீலஸ் அவருடைய 10 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு, பிளட்ஸ் வந்து அவருடைய ஒரு 8ல இருந்து 10 ஓவர் பவுல் பண்ணுவார். பட் இனிஷியல்ல நல்லா அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர், அப்படி நல்லா பவுலிங் பண்ணி தான் உள்ள வந்திருக்காரு வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல. கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் மோட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மினி லீக்லாம் விளையாடுவீங்க, ஒரு 50 பேர் விளையாடக்கூடிய லீக், ஒரு 100 பேர் விளையாடக்கூடிய லீக்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அவர் எடுத்தீங்கன்னா ஒரு 40 to 50 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. அது ரொம்பவே முக்கியம். ஃபெயிலியர் ஆக மாட்டாரு 1 விக்கெட் போடுறதுனால. அதே போல சேஸும் நல்ல ஆப்ஷன் தான். ஸோ இப்போ வந்து பவுலிங் ஆப்ஷன் நம்ம ஆல்ரெடி நல்லா அனலைஸ் பண்ணிட்டோம். பேட்டிங் போகும். பேட்டிங்ல வந்து பிரெண்டன் கிங், லெவிஸ், கார்டி, சாய் ஹோப், ரூதர்ஃபோர்டு அண்ட் சேஸ் இந்த 6 பேருமே இருக்காங்க. இதுல நம்மளை பொறுத்த வரைக்கும் சாய் ஹோப் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. சேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ இந்த 2 பேரையுமே நீங்க கண்டிப்பா உங்களுடைய கிராண்ட் லீக்ஸ் டீம்ஸ்ல கன்சிடர் பண்ணணும். ஏன்னா டாப்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல டபுள் அட்வான்டேஜ் இருக்கு. அதே போல நான் சொன்னேன் அந்த மினி லீக் ஒரு 50 பேர், ஒரு 100 பேர், 150 பேர் விளையாடக்கூடிய லீக்லாம் இவங்களை கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ரன் அடிச்சு கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கு ஒரு 40ல இருந்து ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்டா வச்சுப்போம். ஒரு 2 கேட்ச் பிடிப்பாரு. ஸோ அதுல இருந்து பிளஸ் பிளேயிங் லெவன் எல்லாம் சேர்ந்து ஒரு 60ல இருந்து 70 பாயிண்ட் வந்து சாய் ஹோப்பால ஈஸியா வாங்கி கொடுக்க முடியும். சேஸும் அதே போலதான் ஒரு 30 ரன் தான் அடிக்காரு அப்படிங்கும் போது ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னாலே ஒரு 60ல இருந்து 70 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. ஸோ அந்த காரணத்தினால இந்த 2 பேரையுமே மினி லீக்ல எல்லாம் நல்லா கவர் பண்ணுங்க. ஏன்னா டபுள் அட்வான்டேஜ் இருக்கு அந்த டாப் 6ல. மீதி இருக்கக்கூடிய பிரெண்டன் கிங், லெவிஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய கார்டி, ரூதர்ஃபோர்டை பத்தி நான் சொல்லியிருக்கேன். நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. ஐபிஎல்ல நம்ம பார்த்திருப்போம் குஜராத் டைட்டன்ஸ்க்கு எப்படி ஆடி கொடுத்தாரு அப்படின்னு. குறைஞ்சது பாத்தீங்க அப்படின்னா ரூதர்ஃபோர்டு கிட்ட இருந்து ஒரு 30+ ரன் வரைக்கும் நம்ம கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த லெவிஸும் சரி பிரெண்டன் கிங் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 2 பேருமே 50-50% ஆப்ஷன் தான் உங்களுக்கு. அதாவது டே செட் ஆச்சு வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய பிளேயர்ஸா தான் இருப்பாங்க. 10 மேட்ச் ஆடுறாங்கன்னா பாதிக்கு பாதி நல்ல ரிசல்ட், பாதிக்கு பாதி ரொம்ப போரான ரிசல்ட். லாஸ்ட் மேட்ச் லிவிஸ் நல்லா ஆடுறதுனால செலக்டட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் 50-50% ஆப்ஷன்ல தான் நான் என்னுடைய டீம்ல எடுத்துட்டு போவேன். அண்ட் கார்டியை வந்து நம்ம கண்டிப்பா கிராண்ட் லீக்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். நல்லா பொறுமையா ஆடக்கூடிய ஒரு பிளேயர், அவசரப்பட மாட்டாரு. குறைஞ்சது ஒரு 30ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் கன்சிஸ்டன்சி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கார்டியை வந்து ரொம்ப கவனமா பார்க்கணும். ஸோ அவ்வளவுதான் நண்பா. இந்த டீம் வெஸ்ட் இண்டீஸ் வந்து நம்ம கரெக்டா ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டோம். அடுத்தது பாகிஸ்தானுக்கு போறோம். ஸோ பாகிஸ்தானோட பாசிபிள் 11 ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் இருக்கு? நிஷம்சாக்கு இருக்கு, முக்கிம் 2வது, 3வது அஃப்ரீடி, 4வது அஸ்ரஃப், 5வது வந்து பாத்தீங்க அப்படின்னா அகா சல்மான், 6வது வந்து பாத்தீங்கன்னா அயூப். ஸோ அயூப் 10 ஓவர் கம்ப்ளீட்டா பவுல் பண்றாரு. ஸோ அப்போ நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இதுதான் இவங்களுடைய பவுலிங் ஆப்ஷன். ஸோ இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டா இந்த 6 பேர் தான் பவுல் பண்ண போறாங்க. இந்த 6 பேர்ல மேட்சோட இனிஷியல்ல பவுல் பண்ண போறது அஃப்ரீடியும் நிஷம்சாவும் தான். இன்னைக்கு மேட்சோட இனிஷியல்ல 8 ஓவர் 10 ஓவர் வரைக்கும் மேட்சை பொறுத்தாய் குறைஞ்சது 8 ஓவர் மாத்தி மாத்தி பவுல் பண்ண போறது இவங்க தான்.
அது போக டெத்தில் அட்டாக் பண்ணக்கூடியது இவங்க தான். ஸோ அஃப்ரிடியும் நிசம்சாவையும் நான் கண்டிப்பா என்னுடைய கிராண்ட் லீக்ஸ் டீம்ஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டன் தான் நான் கண்டிப்பா எடுத்துட்டு போவேன். அது எத்தனை டீம்ல நான் சொல்ல, பட் கண்டிப்பா இன்னைக்கு கிராண்ட் லீக் டீம் போட்டேன்னா நிசம்சாவும் சரி அஃப்ரிடியும் சரி நான் கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்துட்டு போவேன். குறைஞ்சது இந்த 2 பேர்கிட்ட இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மினிமம் வந்து ஒரு 3ல இருந்து 5 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த காரணத்துல ஏன்னா 5 விக்கெட்டுங்கும் போது சாதாரணமா கிடையாது. 2 பேர்கிட்ட சேர்ந்து ஒரு 160+ பாயிண்ட் வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அந்த காரணத்தினாலதான் நான் வந்து இது பண்ண சொல்றேன். பிளஸ் நிறைய டாட் பால் போடுவாங்க. 3 டாட் பால் போட்டா 1 பாயிண்ட், 2 பேர் சேர்ந்து ஒரு 30 டாட் பால் ஆட்டு வச்சிருவாங்க. ஸோ அதே வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ 2 பேர்கிட்ட இருந்தே நம்ம 3ல இருந்து 5 விக்கெட் எதிர்பார்த்தோம்னா ஒரு 160 பாயிண்ட் எதிர்பார்க்கிறேன். இனிஷியல் பிளஸ் டெத்தில் அட்டாக் பண்ணக்கூடியது இவங்க தான். மீதி இருக்கக்கூடிய ஓவர்ஸ் மிடில்ல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அயூபு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் சல்மான், முகீப், இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய 10 ஓவரை வந்து பவுல் பண்றாங்க. 30 ஓவர் கவர் பண்ணிடுறாங்க. மீதி அஃப்ரிடி வந்து ஒரு 10 ஓவர் அண்ட் நிசம்சா ஒரு 10 ஓவர். மிஞ்சு போனா யாருக்காச்சும் ஒரு சில ஸ்பின்னருக்கு வேணா கம்மி பண்றத அஸ்ரப் வந்து ஒரு 4ல இருந்து 5 ஓவர் பவுல் பண்ணுவார். அவ்வளவுதான். அதிகபட்சம் அஸ்ரப் வந்து 4ல இருந்து 5 ஓவர் தான் பவுல் பண்ணுவார். ஸோ அந்த காரணத்தினால நம்ம வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணணும். அண்ட் இந்த 2 பிளேயர்ஸ் அயூபும் சரி ஆகாஷ் சல்மானும் சரி என்ன காரணம், கண்டிப்பா என்னுடைய கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனா எடுத்துட்டு போவேன். காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஓப்பனிங் வர்றாரு அயூபு பிளஸ் 10 ஓவர் பவுல் பண்றாரு. அப்படிங்கும் போது கண்டிப்பா என்னுடைய டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டனா இருப்பாரு. ஆகாஷ் சல்மானும் அதே போலதான் கண்டிப்பா என்னுடைய டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டன் தான் இருப்பாரு. குறிப்பா இந்த ஸ்பின்னர்லயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பின் வந்து முக்கியம் இருக்கு. 10 ஓவர் பவுல் பண்றாரு அப்படிங்கும் போது மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் நான் இன்னைக்கு மேட்ச்ல எக்ஸ்பெக்ட் பண்றதுனால மினி லீக் இருக்குல்ல 50 பேர்ல இருந்து 100 பேர் விளையாடக்கூடிய மினி லீக்ல ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு. ஸோ அந்த இதுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது இவ்வளவுதான். ஸோ நம்ம எல்லாரையும் ப்ராப்பரா பார்த்தாச்சு. பேட்டிங்ல சவுஃபிக்கு, அயூபு, பாபர் அசாமு, ரிஸ்வானு, ஆகாஷ் சல்மானு, நவாஸ் நல்ல யங் டேலண்டட் பிளேயர், ஹுசைன் டேலண்ட். ஸோ இவங்க 7 பேர் இருக்கிறாங்க. இந்த 7 பேர்ல கண்டிப்பா நம்ம வந்து அயூபையும் சரி ஆகாஷ் சல்மானையும் சரி ட்ரை பண்ணி ஆகணும். காரணம் 20 ஓவர் பவுல் பண்றாங்க. பிளஸ் நான் வந்து ரிஸ்வானே மந்ததுல சேர்த்துக்குவேன். ஏன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு கேட்சோ 2 கேட்சோ பிடிச்சாரு. ஒரு கேட்ச் பார்த்தேன், இன்னொரு கேட்ச் எனக்கு கன்ஃபார்ம் தெரியல. ஸோ அதுல ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட் மாதிரி அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால இந்த 3 பேரையுமே நான் கிராண்ட் லீக்ல கண்டிப்பா நான் எடுத்துட்டு போவேன். ஸோ அது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அண்டர் வேல்யூடு பிளேயரா இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாபர் அசாம் சொல்லே வேணாம், 95% வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. நம்மளும் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இந்த 2 பிளேயர் ஹுசைன் டேலண்ட்டும் சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நவாஸ், இந்த 2 பிளேயரையுமே கண்டிப்பா உங்களுடைய மினி லீக் இருக்குல்ல 50 பேர் 100 பேர் விளையாடக்கூடிய லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும். கண்டிப்பா இந்த 2 பேரையும் ஒரு மினி லீக்ல கொண்டு போறீங்க அப்படின்னா குறைஞ்சது 80ல இருந்து ஒரு 120 ஃபேண்டசி பாயிண்ட். அது ஒண்ணு இவர்கிட்ட இருந்து வரலாம், ஒண்ணு அவர்கிட்ட இருந்து வரலாம். 2 பேர்ல இருந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 80ல இருந்து 120 ஃபேண்டசி பாயிண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. சவுஃபிகை பொறுத்த வரைக்கும் நிதானமா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அவ்வளவு சீக்கிரத்துல அவுட் ஆக மாட்டாரு. ஸோ ஒரு 30 to 40 ரன் வரைக்குமாச்சும் ஒரு கன்சிஸ்டன்சியை ப்ரூவ் பண்ணிட்டு தான் போவாரு. ஸோ அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். பாபரும் அதே போலதான் கன்சிஸ்டன்சி ஒரு 30ல இருந்து 40 ரன் வரைக்கும் கண்டிப்பா அடிச்சு கொடுக்கக்கூடிய பிளேயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால அவங்களாம் சேஃப். பட் இந்த 2 பேர் வந்து அண்டர் வேல்யூட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸா பாக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து யாருக்கெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் பொதுவா நீங்க ஸ்மால் லீக் எடுத்துக்கிட்டாலும் சரி கிராண்ட் லீக் எடுத்துக்கிட்டாலும் சரி நான் யாருக்கெல்லாம் கொண்டு போவேன் அப்படின்னா சேஸுக்கு வந்து நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நான் கொண்டு போவேன் இந்த இதுல. அதே போல சாய் ஹோப்புக்கும் நான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுத்துட்டு போவேன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சமர் ஜோசப்க்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் எடுப்பேன். ஜீலஸுக்கும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் எடுப்பேன். ஸோ இந்த 4 பேரையுமே நம்ம கவனமா பார்க்கணும் கேப்டன் வைஸ் கேப்டன்ல. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அஃப்ரிடிக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன், நிசம்சாக்கு கேப்டன் வைஸ் கேப்டன், ஆகாஷ் சல்மானுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன், அயூபுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன். ஸோ இந்த 4 பிளேயருக்குமே நான் பொதுவாக கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து நான் கன்சிடர் பண்ணுவேன். ஃபைனலா இப்பதான் நம்ம ஸ்மால் லீக் பார்க்க போறோம். ஸ்மால் லீக் டீம்னா இப்படிதான் என்னுடைய ஸ்மால் லீக் டீம் இருக்கும். மேக்ஸிமம் ரிஸ்வானு, பாபரு, சால்மான், அயூப்,
மிஷன்சா அண்ட் அஃப்ரிடி. இங்க வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ஜோசப், ஜீலஸ், ஷெப்பர்டு, சேஸ், அதுக்கப்புறம் சாய் ஹோப். இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். பட் பேட்டிங் பிளஸ் போலிங் இல்ல ஜீலஸையும் ரொம்ப பேர் கம்மியா தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பிளேயர்ஸை கூட நீங்க ட்ரை பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோதான், ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பக்கத்துல அப்படி லேசர் கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல வந்தீங்கன்னா ஹைப் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய பாயிண்ட்ஸை நம்ம சேனலுக்கு கொடுங்க, வேற யாருக்கும் கொடுத்துடாதீங்க. நம்ம தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. உங்க நண்பர்களுக்கும் நம்ம வீடியோக்களை அனுப்பி விட்டு பார்க்க சொல்லுங்க, ஃபேண்டசி விளையாடுற எல்லாருக்குமே. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.